மனிதநேயம் மற்றும் மதங்களுக்கு அப்பாற்பட்ட உதவி பற்றி பேசுகிறது. இஸ்லாமிய மதத்தில் மனிதநேயமும் பிறருக்கு உதவுவதும் மிக முக்கியமான பண்புகளாக கருதப்படுகின்றன. ஒரு மசூதியில் தொழுகைக்கு தயாராகும் நேரத்தில் ஒரு இந்து குடும்பம் பண உதவி கேட்டு வருவது என்றால், அது அங்குள்ள இஸ்லாமியர்களுக்கு ஒரு சோதனையாகவும் தங்கள் மதிப்புகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பாகவும் இருக்கலாம். இஸ்லாமிய போதனைகளின்படி சகோதரத்துவம் மற்றும் கருணை ரஹ்மா என்பது மிக உயர்ந்த பண்புகள். குரானில் நீங்கள் பிறருக்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான் என்று கூறப்பட்டுள்ளது. சூரா முஹம்மத் 47-7. மேலும் ஜகாத் தர்மம் என்பது இஸ்லாமின் 5 தூண்களில் ஒன்று. இது ஏழைகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் உதவுவதை வலியுறுத்துகிறது, அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும். இந்த சூழலில் ஒரு இந்து குடும்பம் மசூதிக்குள் உதவி கேட்டு வரும்போது, அங்குள்ள இஸ்லாமியர்கள் தங்கள் மனிதநேயத்தை வெளிப்படுத்துவதற்கு பல வழிகளில் நடந்து கொள்ளலாம். முதலில் அவர்கள் அந்த குடும்பத்தை மரியாதையுடன் வரவேற்பார்கள், ஏனெனில் இஸ்லாம் பிற மதத்தவரை மதிக்கவும் அவர்களுக்கு அன்பு காட்டவும் கற்பிக்கிறது. பின்னர் தொழுகை முடிந்தவுடன் அல்லது உடனடியாக அவர்களால் முடிந்த பண உதவியை செய்யலாம். நபிகள் நாயகம் முகம்மது அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸ் உள்ளது, ஒரு மனிதனுக்கு உதவுவது அவனது மதம் அல்லது இனத்தை பார்க்காமல் அல்லாஹுவுக்கு பிரியமானது. இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால், மசூதியில் உள்ளவர்கள் அந்த இந்து குடும்பத்தின் தேவையை புரிந்து, நாங்கள் உங்களை எங்கள் சகோதரர்களாகவே பார்க்கிறோம் என்று கூறி உதவி செய்யலாம். இது மதங்களுக்கு அப்பாற்பட்ட மனிதநேயத்தை வெளிப்படுத்துவதோடு இஸ்லாமியர்களின் கருணை மற்றும் பரந்த மனப்பான்மையை பிறருக்கு உணர்த்தும். இப்படிப்பட்ட செயல்கள் சமூகத்தில் ஒற்றுமையை வளர்க்கவும் மதங்களுக்கு இடையேயான புரிதலை அதிகரிக்கவும் உதவும். இது இஸ்லாமியர்களின் மனிதநேயத்தை மட்டுமல்ல, மனிதர்களாக நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பொதுவான மதிப்புகளையும் விளக்குகிறது.